வணக்கம் டிபிகே டாக்ஸ். சிங்கப்பெண்ணை சீரியலில் முத்துவா நடிக்கிற பரமேஷ் அவர்களை பற்றின சில தெரியாத தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக கூட முத்து ஜெயந்தி இருவருக்குமே திருமணம் நடக்கிற மாதிரி காட்சிகள் வந்தது. ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக முத்து கதாபாத்திரம் எப்போவுமே இருக்கும். இவர் ஒரு நல்ல நண்பராக அன்பு அவர்களுக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இந்த சீரியலில் இருப்பார். பரமேஷ் அவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை படித்த பரமேஷ் அவர்கள் ஒரு 2 வீலர் கடையில் மெக்கானிக்காக தான் தன்னோட கெரியரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அங்கே பைக்லாம் சர்வீஸ் பண்ணுற ஒர்க்கை இவர் பார்த்துருக்காரு. அப்போது இவரோட ஒரு நாள் சம்பளமாக இவர் 10 ரூபாய் தான் வாங்கியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே பரமேஷ் அவர்களுக்கு நடனம்னா ரொம்பவும் பிடிக்கும். அப்போது நமக்கு டான்ஸில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு இவர் தேடியிருக்காரு. அப்போது தான் கலா மாஸ்டர் அவங்கள மீட் பண்ணியிருக்காரு பரமேஷ் அவர்கள். கலா மாஸ்டருமே இவங்களோட டான்ஸை பார்த்து இவங்களோட அசிஸ்டண்ட்டாக கலா மாஸ்டர் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக பரமேஷ் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. பல திரைப்படங்களில் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபியாக கலா மாஸ்டர் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு பரமேஷ் அவர்கள். இதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இவருக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. டான்ஸ் தான் தன்னோட லைஃப்னு நினச்சிட்டு இருந்த இவங்களுக்கு திடீர்னு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சோடனே அதையும் நாம் பயன்படுத்திக்குவோன்னு சொல்லிட்டு பரமேஷ் அவர்கள் சன் டிவியில் ரோஜா, கண்ணாட கண்ணை போன்ற சீரியல்களில் நடித்தார். இப்போது சிங்கப்பெண்ணை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு பரமேஷ் அவர்கள். மீடியாவுக்கு வரலன்னா நீங்கள் வேறு எந்த துறைக்கு போயிருப்பீங்கன்னு ஒரு முறை அவர்கிட்ட கேட்டப்போ, நான் பெரிய ஹோட்டலில் ஒரு செஃப்பாக இருப்பேன். ஏன்னா என்னோடய அப்பாவும் மிகப்பெரிய சமையல்காரர். எனக்கும் சமையல் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதனால் நானுமே ஒரு செஃப்பாக தான் மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரமேஷ் அவர்கள். பரமேஷ் அவர்களோட நடிப்பு சிங்கப்பெண்ணை சீரியலில் முத்து கதாபாத்திரமாக எப்படி இருந்தது, அவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.